இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் வந்து தேனியிலிருந்து வந்தேன். மனோஜ் வந்து ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லைனாங்க. அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அதை நெப்போலியன் நாங்கள் அந்த ஃபோன் போட்டு பேசினாங்க. இந்த மாதிரி ஒரு சடன் அசம்பாவிதம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது நாம் இருக்கும்போதே நம் மகன்களையோ மகள்களையோ இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் மீரா துயரத்தில் அப்போலேருந்து ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் வந்து எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை கேட்க முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிறவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டி